பேக் ஆரம்பிக்கலாங்க. இந்த பேக்கு மெஷர்மெண்ட் அதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லைங்க. இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெரிய சைஸாக போடுறங்காட்டிக்கு ஸ்டிச்சஸ் வந்து அதிகப்படுத்த போறேன். ஸ்டிச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 அதாவது 4 வந்து 4 4ஆ கவுண்ட் வரணும் நம்மளுக்கு. அதனால மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 அப்டின்னா எவ்வளோன்னு தெரியும் இல்லைங்களா? 4, 8, 12, 16, 20 அப்படி 40, 44, 48 அந்த மாரி வந்து 4 மல்டிபிள்ஸா நம்மளுக்கு வரணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, 44 செயின்ஸ் போடுறேன். நம்ம பேக் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக போடுறதுனால 44 செயின்ஸ் போடுறேன். பாருங்க 1 நம்ம செயின்ஸ் வந்து முடிக்கிற வரைக்கும் முக்கியமா எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஹூக்க விட்டு அதாவது இந்த த்ரெட்ட விட்டு இந்த நம்ம ஹூக் வந்து வெளிய வரக்கூடாது. வெளிய வந்துட்டு போச்சுன்னா, அந்த செயின் அப்ப நீங்க வந்து நான் கன்டினியூஸா போட்டு வந்துட்டுருப்பீங்க. அப்ப பாருங்க, இப்போ நீங்க இந்த மாரி போட்டு வந்துட்டுருக்கீங்க. இது நெறைய வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன். பாருங்க நம்ம இப்படி போட்டே வந்துட்டுருக்கோம். சப்போஸ் நம்ம இங்க போட்டு வரும்போது உங்களுக்கு பாருங்க ஹூக் வெளிய வந்துருச்சு. பாருங்க ஹூக்க விட்டு வெளிய எடுத்துட்டோம். வெளிய வந்துருச்சு. அப்ப நீங்க வந்து எப்படி வந்து இதே பொசிஷன்லயே இருக்கு. அப்ப இதே பொசிஷன்லயே நீங்க ஹூக் விட்டு இப்படி கொண்டு போனாலும், உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். தெரியுதுங்களா? நீங்க செயின்ஸ் போட்டு வரும்போது இந்த இந்த ஸ்டிச்சுக்கும் இப்ப தெரியுதுங்களா? இந்த ஸ்டிச்சுக்கும், இந்த ஸ்டிச்சுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ பொறுமையா நீங்க வந்து செயின்ஸ் போடுற வரைக்கும் ஃபுல்லா ரொம்ப பொறுமையா செயின்ஸ வந்து போடுங்க. செயின்ஸ முடிச்ச பிறகு ஹூக்க வெளிய எடுங்க. சரிங்களா? டோட்டலா 44 செயின்ஸ் அதாவது 4 மல்டிபிள்ஸா போடுறேன். டோட்டலா 44 செயின்ஸ் போடுறேன். பாருங்க. நான் ஹூக்க விட்டு வெளிய இந்த த்ரெட்ட வந்து ஹூக்க விட்டு நம்ம முடிக்கிற வரைக்கும் வெளிய எடுக்கவே கூடாது. கன்டினியூஸா 44 ஸ்டிச்சஸ் போடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44. நான் பாருங்க 44 போட்டேன். செயின்ஸ் பாருங்க எல்லாமே ஈவனா அதாவது நம்ம கை வந்து இப்படி ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த த்ரெட் இப்படி விட்டு எடுக்கும்போது நம்ம ஒரே இதாக பண்ணிட்டு இருக்கும்போது இந்த செயின்ஸ் பாருங்க ஒன்று பெருசு சின்னது அப்படி எதுவுமே வராது பாருங்க ஈக்குவலாக இந்த மாதிரி நம்மளுக்கு செயின் வரணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பேஸ் வந்து கரெக்டாக வந்துருச்சு நம்ம ஒர்க் வந்து கரெக்ட் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து கரெக்டாக 44 செயின்ஸ் போட்டாச்சு. அடுத்தது பாருங்க எக்ஸ்ட்ரா நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போடுறேன். ஒரே ஒரு செயின் போடுறேன். இது வந்து திருப்புறக்காக. திருப்பிட்டு நான் பாருங்க எப்பவுமே நீங்க வந்து எப்படி ஒர்க் பண்ணுவீங்க? இப்படி செயின்ல ஒர்க் பண்ணுவீங்க. அப்படி ஒர்க் பண்ணாம நம்ம ஒர்க்க இப்படி திருப்புங்க. இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஸ்டெப் தான். இருந்தாலும் நீங்க வந்து எப்பவுமே செயின்ஸ ஒர்க் பண்ணிட்டு, அடுத்தது வந்துட்டு நம்ம இந்த மாரி ஒர்க் பண்ணோம்னா, நம்ம ஸ்டிச்சஸ் வந்து டைட்டாவும் இருக்கும். நல்லா இருக்கும். ஓகேங்களா? பாருங்க. இப்படி வந்தாச்சு. நல்லா உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். பாருங்க. இந்த 2 ஸ்டிச்சுக்கு நடுவுல இப்படி கோடு. தெரியுதுங்களா? அந்த கோடு. இந்த கோட்ட மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கோட்டுக்குள்ள. பாருங்க நெறைய தடவ போடும்போது உங்களுக்கு வந்து இது ஈஸி ஆயிரும். பாருங்க. விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே. இதுக்கு நார்மல் சிங்கிள் க்ரோஷே போடுங்க. அமிகுருமி மாரி கீழ இப்படி விட்டு எடுக்காதீங்க. நார்மல் சிங்கிள் க்ரோஷே. பாருங்க. நான் எப்படி பண்றேன்னு பாருங்க. இந்த மேடு மாரி தெரியுதுங்களா? இந்த மேடு மாரி தெரியுதுங்களா? ஃபுல்லா இந்த இடத்துல தான் நான் என்ன பண்றேன்? இப்படி உள்ள ஹூக் இப்படி விட்டு எடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. பாருங்க. இந்த பொசிஷனில் இப்படி விட்டு இப்படி எடுத்து சிங்கிள் க்ரோஷே. ஓகேங்களா? இதே போல் டோட்டலாக நம்மளுக்கு 44 சிங்கிள் க்ரோஷேஸ் வரணும். 44 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுட்டு வாங்க. பாருங்க இது வரைக்கும் போட்டு வந்தாச்சு. அடி கரெக்டாக 44 வரணும். அடுத்தது இந்த மாதிரி பிசுரெல்லாம் எதுவும் வெளியே விட வேண்டாங்க. பாருங்கள் இப்படி இழுத்துட்டு இதை இப்படி உள்ள பாருங்கள் இந்த அதாவது பிசுரெல்லாம் வெளியே விடாமல் இது கூட இப்படி இழுத்துருங்க. இப்படி இழுத்தா நமக்கு இங்கே வந்துடும். இப்போ இந்த லைன் ஸ்டிச் பண்ணும்போது இதுக்கு அப்படியே மேலே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டோம்னா இந்த நேர் வந்துட்டு நம்மளுக்கு இந்த பிசுறு வந்து வெளியே தெரியாத மாதிரி உள்ளே வந்துடும். ஓகேங்களா? இப்போது அளவு பார்த்துக்கோங்க. இப்போ நான் இங்கே 44 போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து சின்ன சைஸ் பேக் வேணும்னா குறைச்சிக்கலாம். அதாவது 30 4 வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இருக்கணும். அப்போது 32, 36, 40 அந்த மாதிரி நீங்கள் குறைச்சிக்கலாம். சரிங்களா? நான் போன அந்த சின்ன பேக் போட்டிருந்தேன் இல்லைங்களா? அதில் வந்து நான் 36 செயின்ஸ் போட்டிருந்தேன். நான் இதில் 44 போட்டிருக்கேன். அதே மாதிரி ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒரு செயின் நம்ம ஒவ்வொரு தடவை டேர்ன் பண்ணும்போதும் ஒரு செயின் போடணும். ஒரு செயின் போட்டு டேர்ன் பண்ணிவிட்டு இந்த பிசுறு இதை இப்படி உள்ளேயே வச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட்டு நம்ம எவ்வளோ செயின்ஸ் போட்டிருக்கோமோ அவ்வளோ சிங்கிள் க்ரோஷேஸ் எல்லா லைன்லையும் நம்மளுக்கு வரணும். ஓகேங்களா? இந்த பிசுறு இப்படி உள்ளேயே வச்சுக்கோங்க. பாருங்கள் லூப்லையெல்லாம் நான் ஸ்டிச் பண்ணல. நான் கரெக்டாக இந்த ஸ்டிச்சஸ் கேப் தெரியுது இல்லைங்களா?
பாருங்கள் இந்த மாதிரி கேப் தெரியுது இல்லைங்களா, இந்த கேப்பில் தான் விடுறேன். உங்களுக்கு வந்துட்டு சிங்கிள் குரோஷே எப்படி போடுறது அப்படிங்கிறத, அடி எப்படி போடுறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வீடியோஸ் லைனாக பாருங்கள். நம்ம வீடியோஸில் இது எல்லாமே சொல்லியிருப்பேன். ஒரு கூடைக்கு அடி எப்படி போடணும், சுத்து எப்படி போடணும், அது மேலே எப்படி கொண்டு வரணும், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பேன். பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச் வழியாக விட்டு விட்டு நம்ம இப்படி போட்டு போயிட்டே இருக்கோம். சரிங்களா, இதே மாதிரி நான் டோட்டலாக வந்து 6 ரோஸ் போட போகிறேன். சரிங்களா, இப்போ உங்களுக்கு வந்து பேக் வந்து நல்லா அகலமாக வேணும், நீளம் இதெல்லாம் கம்மி பண்ணிக்கலாம். நான் அகலம் மட்டும் அதிகமாக வேணும்னா நான் 6 ரோஸ் போடுறேன் இல்லைங்களா, அது நீங்கள் வந்து 8ஆக போடலாம், 10ஆக போடலாம். ரோஸ் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். சரிங்களா, நான் போன பேக் வந்து 36 செயின்ஸ் போட்டு 4 ரோஸ் போட்டிருக்கேன். இந்த பேக்குக்கு வந்து 44 செயின்ஸ் போட்டு 6 ரோஸ் போட போகிறேன். ஓகேங்களா, கொஞ்சம் பெரிய பேக்குங்கிறங்காட்டி கொஞ்சம் ரோஸ் அதிகம் பண்ணிக்கிறோம். அதை விட பெரிய பேக்னா நீங்கள் இன்னும் கூட ரோஸ் அதிகம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அகலம், அதாவது கீழே வந்து கொஞ்சம் நம்மளுக்கு பட்டையாக இருக்கணும், கொஞ்சம் திங்ஸ் வந்து நிறைய வைக்கணும்னாலும் நீங்கள் ரோஸ் அதிகம் பண்ணிக்கலாம். சரிங்களா, ரோஸ் அதிகம் பண்ணிவிட்டு பின்ன சுத்தெல்லாம் நான் வந்து எல்லா இதுக்கும் ஒரே மாதிரி தான். சரிங்களா, இந்த கவுண்ட்டு மட்டும் நீங்கள் வந்து 4 மல்டிபிள்ஸாக மாற்றணும். அதே மாதிரி அகலம் வந்து இந்த செயின்ஸ் வரும்போது வந்து அது 4, 6, 8, 10 அப்படி நீங்கள் போடலாம். ஓகேங்களா, இப்போ நான் இந்த ரோ எப்படி போட்டிருக்கேன்னு தெரியுதுங்களா, இதே போல் வந்து கண்டினியூஸாக நான் வந்து 6 ரோஸ் போட போகிறேன். 6 ரோஸ் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சுற்று எப்படி போடுறது அப்படிங்கிறது காமிச்சிட்டு அப்புறம் பேக் எப்படி மேலே கொண்டு வரதுன்னு காமிக்கிறேன். இதே மாதிரி 6 ரோஸ் போட்டுவாங்க. ஓகேங்களா, 6 ரோஸ் போட்டு வந்துட்டேன். 6 ரோஸ் போட்டோம்னா நம்மளுக்கு இப்படி 3 லைன்ஸ் தெரியும். 1, 2, 3 இந்த மாதிரி 3 லைன்ஸ் தெரியுதுங்களா. இப்போ இங்கே கவுண்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும், நான் வந்து 44 செயின்ஸ் போட்டிருக்கேன். அப்போது இங்கே 44, அப்புறம் இங்கே வந்து 6, இது 6 லைன்ஸுங்களா, அதாவது 6 ரோஸ் போட்டிருக்கோம். இந்த 3 லைன்ஸ் வந்தால் 6 ரோஸ் கவுண்ட்டுங்க. இங்கே வந்து 44 செயின்ஸ், 44 + 6 50. அதே மாதிரி இங்கே 44 + 6 50. டோட்டலாக எனக்கு வந்து இது ஃபுல்லாக சுற்று போட்டு வரும்போது எனக்கு 100 ஸ்டிச்சஸ் வரணுங்க. 100 ஸ்டிச்சஸும் 4ஆல் டிவிசபிளான்னு பார்த்துக்கோங்க. 100 அதாவது அது 4ஆக மல்டிப்ளை ஆகுமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. 100 வந்து 4ஆக மல்டிப்ளை ஆகும். சரிங்களா, இப்போ நம்ம இது போட்டு முடிச்சாச்சு. இந்த ரோஸ் போட்டு முடிச்சதையுமே நீங்கள் எவ்வளோ வேணாலும் போடலாங்க. உங்களுக்கு வந்து 4ஆக இருக்கணும். பாருங்கள், நான் செயின்ஸோ எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ண போகிறதில்ல. இங்கே பாருங்கள், இங்கே ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இப்படி நான் இங்கே முடித்ததையும் இப்படியே திரும்பிக்கிறேன். எங்கேயும் எக்ஸ்ட்ரா செயின்ஸோ கார்னர் திரும்பும்போது செயின் போட்டு திரும்பலை. அதே மாதிரி ஒரு ஸ்டிச்சுக்குள்ளே 2 அதாவது ஒரு செயின்குள்ளே 2 ஸ்டிச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே போடல. சிம்பிளாக எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று போட்டு வர பாருங்கள். அப்படியே திருப்பி இங்கே 1, இந்த 1 வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். 1, 2, 3, 4, 5. நல்லா பாருங்கள், நான் இந்த கார்னரில் விடுறேன். 5, 6. இப்போது நான் இந்த கார்னரில் இங்கே இப்போ இந்த லைனில் வந்து எனக்கு 6 கிடச்சிருச்சு. 1, 2, 3, 4, 5, 6. அதே மாதிரி இங்கே எனக்கு 44 கிடைக்கணும். ஓகேங்களா, 44 கிடைக்கணும்னா இந்த ஸ்டிச்சையும் சேர்த்து நம்ம கவுண்ட் பண்ணணும். அதனால தான் இங்கே திருப்பவும் விடுறேன். பின்ன நான் 2 ஸ்டிச்செல்லாம் போடலை. இந்த லைன்லையும் நம்மளுக்கு 44. நல்லா பாருங்கள், நீங்கள் போட்டுட்டு எனக்கு சிஸ்டர் எனக்கு 1 கண்டிப்பாக வந்து இந்த கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணுவீங்க. எப்படின்னா இங்கே 6 போடுவீங்க, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை விட்டுட்டு இங்கே லைனாக போட்டுருவீங்க. அப்போ 43 தான் வரும். அப்போ டவுட் கேட்பீங்க. கார்னரில் வந்து நான் 2 இங்கே 2 போட்டிருக்கேன் இல்லைங்களா, அந்த 2 கணக்கு வந்து இப்படி இந்த ஸ்ட்ரைட்டாக வருது இல்லைங்களா, அதுக்கு ஒரு ஸ்டிச்சும், இந்த லைன் வருது இல்லைங்களா, அதுக்கு ஒரு ஸ்டிச்சும். நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள். நம்ம அடி மட்டும் கரெக்டாக போட்டோம்னா போதுங்க, சுற்றி எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் கார்னரில் 2னே கவுண்ட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, வச்சுட்டு ஆனால் 2 வந்து கவுண்ட் கிடையாதுங்க. இது வந்து இந்த லைனுக்கு ஒரு ஸ்டிச்சும், இந்த லைனுக்கு ஒரு ஸ்டிச்சும். ஓகேங்களா, இப்போ இங்கே போட்டாச்சு. அடுத்தது வந்து உங்களுக்கு தெரியும், இது எல்லா ஸ்டிச்லேயும் ஒன்று ஒன்று பாருங்கள். இந்த மாதிரி எல்லா ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒன்று ஒன்று. சரிங்களா, நார்மலான சிங்கிள் குரோஷே தான். இங்கேருந்து அதே மாதிரி இது வரைக்கும் போட்டுவாங்க பாருங்கள். அதே போல் இந்த லாஸ்ட் வந்து நான் போட்டு வந்தாச்சு பாருங்கள். இந்த லைன் வந்து நம்மளுக்கு இந்த லைன் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இது நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம திருப்பி வந்து செயினில் போடாமல் பின்னாடி இருக்கிறதுல போட்டிருப்போம் இல்லைங்களா, அதாவது ஸ்டிச்சஸ் வந்து நல்லா டைட்டாக வரணுங்கிறதுக்காக போட்டிருப்போம் இல்லைங்களா, அந்த லைனு. அதனால் இந்த லைனில் ஒர்க் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள், அப்போ தான் பேக் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். பாருங்கள், நான் இங்கே இதே போல் இந்த லைன் ஃபுல்லாக நான் 44 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த லைனில் கவுண்ட் பண்ணி பாருங்கள் எனக்கு எவ்வளோ இருக்குன்னு. இப்போ இங்கே 1 போடுவேன். 1, 2, 3, 4 பாருங்க, இங்கே 1, 2, 3, 4, 5, 6 இது வரைக்கும் எனக்கு 6 வந்துடும். ஓகேங்களா, அப்போ அதை நம்ம கவுண்ட் பண்ணி இந்த லைனில் நம்மளுக்கு 6 இருக்கணும். பாருங்கள், நான் போட்ட இடத்துலையே மறுபடியும் 1, அதாவது இந்த கார்னரில் வந்து 2 போடுற மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6. இப்போ இந்த லைனில் வந்து எனக்கு 6 வந்துருச்சு.
ஓகேங்களா? இப்போ இங்கே எனக்கு 6 வந்துருச்சு. நான் இந்த 6 வந்ததையும் திருப்பி நான் இங்கேயே ஒன்று போட்டேன்னா எனக்கு இந்த லைனில் வந்து 7 வந்துடும். சரிங்களா? அப்போது இங்கே போடாமல் அடுத்தது இங்கே பாருங்கள், இங்கே ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா? இந்த ஸ்டிச்சில் வந்து நான் போடுறேன். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கார்னரில் 2 போடலங்க. இந்த லைனுக்கு உண்டான ஸ்டிச் நீங்கள் அப்படி தான் கவுண்ட் பண்ணி போடணும். இப்போது இங்கே 44னா கரெக்டாக இங்கே 44 வரணும். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 வந்து எப்படி போட்டால் கரெக்டாக வருதோ நீங்கள் அப்படி போடணும். இந்த சைடில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறங்காட்டிக்கு தான் உங்களுக்கு சுற்று வரும்போது தப்பாக வருது. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இங்கே வந்து இந்த 6 இங்கே போட்டாச்சு, இங்கே 44 போட்டாச்சு. அதே மாதிரி இங்கேயும் 44 போடுவேன், இங்கேயும் 6 போட்டாச்சு, இந்த சைடும் நான் 6 போட்டாச்சு. இப்போ நான் இங்கே கொண்டு வந்து ஜாயின் பண்ணணும். அப்போ நான் இங்கே ஃபுல்லாக இந்த ஸ்டிச்சை போட்டே வரேன். பாருங்கள், இங்கே ஃபுல்லாக சிங்கிள் குரோஷே. இந்த லைனில் வந்து நம்ம சிங்கிள் குரோஷே ஈஸியாக போட்டுடலாம். இந்த ஸ்டிச்சஸ்க்குள்ளே போயிடும். இப்போது நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டிச் போடாமல் நீங்கள் நார்மலாக செயின்குள்ளே விட்டு போட்டிங்கன்னா இப்போ இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த பிளேஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக தெரியும். இது பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு. நீங்கள் அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது லூஸாக தெரியும். பாருங்கள், த்ரெட்டெல்லாம் ஒரே மாதிரி வச்சு ஒர்க் பண்ணணும். பாருங்கள், ஈவனாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இதிலிருந்து இங்கே இது வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. பாருங்கள், நான் லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டேன். நான் இங்கே மார்க் பண்ண இடத்துல வந்துட்டு மேபி நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டேன். ஓகேங்களா? பாருங்கள், இந்த கார்னர் வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். இப்போ எனக்கு சுற்றி வந்து கரெக்டாக 100 ஸ்டிச்சஸ் வந்திருக்கு. சப்போஸ் நீங்கள் வந்து போடும்போது ஒரு ஸ்டிச் 2 ஸ்டிச் அதிகமாக வந்துச்சுன்னா பரவாயில்ல, அதுக்காக பிரிச்சுட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா பேக்கோட அடி இது வந்து நம்ம கவுண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ எனக்கு கரெக்டாக 100 வந்திருக்கு. சிலருக்கு வந்து 101, 102 வருதுன்னு சொல்லுவீங்க. அப்படி வந்தாலும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பேக் ஃபுல்லாக நம்ம சுற்றி வரும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ இந்த பேக் ஃபுல்லாக முடிச்சது. அது நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கவுண்ட் வந்து கரெக்டாக வந்துடும். பாருங்கள், நான் இங்கே கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த இடம் வந்து நான் 3 செயின்ஸ் போடுறேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கேன். பாருங்கள், ஸ்லிப் நாட் போட்டாச்சு. இப்போது ஹூக் வந்து எப்பவுமே இப்படி வெளி சைடாக தான் இருக்கணும். நம்ம ஒர்க் பண்ணுறோம் இல்லைங்களா, இப்போ ஹூக் வந்து வெளி பக்கமாக தான் இருக்கணும். நம்ம வெளி சைடு தான் ஒர்க் பண்ணிட்டு வரணும். நிறைய பேர் வந்து அது இப்படி உள்ளே வச்சு ஒர்க் பண்ணுறீங்க, அது வந்து தப்புங்க. இப்படி வச்சு ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? பாருங்கள், இப்படி வந்துட்டு 1 2 நல்லா பார்த்துக்கோங்க. 3 செயின்ஸ் போட்டாச்சு. 3 செயின்ஸ் போட்டு நல்லா பாருங்கள், 3 செயின்ஸ் போட்டேன். ஒரு சுற்றுறேன், சேம் ஸ்பேஸில் விடுறேன், எடுக்கிறேன், ஒரு டிசி, ஒரு செயின், மறுபடியும் சுற்றுறேன், சேம் ஸ்பேஸில் ஒரு டிசி, இன்னொரு டிசி. புரிஞ்சுதுங்களா? ரொம்ப சிம்பிள் தாங்க. 3 செயின்ஸ் போட்டேன், சேம் ஸ்பேஸில் 3 செயின்ஸ் போட்டேன், மறுபடியும் ஒரு டிசி போட்டேன், டிசினா டபுள் குரூஷே போட்டேன், ஒரு செயின் போட்டேன், மறுபடியும் 2 டபுள் குரூஷே. இதுதான் ஃபேன் ஸ்டிச். ஓகேங்களா? இப்போ நான் செயின்ஸ் எல்லாம் எதுவுமே போடலை. எவ்வளோ லீவ் பண்ணுறேன்னு பாருங்கள். 1 2 3, அதாவது 3 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணுறேன். 4th ஸ்டிச்சில் வந்து ஒரு சுற்றி 4th ஸ்டிச்சில் வந்து 2 டிசினா தெரியும் இல்லைங்களா, ஹூக்கில் ஒரு சுற்றி ஒரு ஸ்டிச்சில் விட்டு 2 லூப் வழியாக ஒன்ஸ், மறுபடியும் 2 லூப் வழியாக ஒன்ஸ், ஒரு சுற்றுறோம், அதே ஸ்பேஸில் விடுறோம், எடுக்கிறோம், 2 லூப் வழியாக ஒன்ஸ், 2 லூப் வழியாக ஒன்ஸ், ஒரு செயின், மறுபடியும் சேம் ஸ்பேஸில் 2 டிசி. இதுக்கு பேர் ஃபேன் ஸ்டிச். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு 2 மணி நேரம் இருந்தால் போதும், இந்த பேக் நீங்கள் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ இந்த சைடில் எனக்கு 2 வந்தாச்சு. ஓகேங்களா? அடுத்தது மறுபடியும் 1 2 3 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணுறோம். 4th ஸ்டிச்சில் வந்து ஒரு சுற்றி பாருங்கள், ஒரு டிசி, அதே வேறு எங்கேயுமே நான் இன்சர்ட் பண்ணல, ஹூக்கை சேம் ஸ்பேஸில் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு செயின், மறுபடியும் 2 டிசி. ரொம்ப ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுங்கள். பாருங்கள், அவ்வளோதான், ஒரு ஃபேன் ஸ்டிச். ஓகேங்களா? ஒரு சுற்றுறேன், 3 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணுறேன், 4வது ஸ்டிச்சுக்குள்ளே விடுறேன், ஒரு டிசி, இன்னொரு டிசி, ஒரு செயின், மறுபடியும் 2 டிசி. ஓகேங்களா? ஒரு சுற்றுறேன், 3 செயினை ஸ்கிப் பண்ணுறேன், அதாவது 3 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணுறேன், 4வது ஸ்டிச்சில் வந்துட்டு 2 டிசி போடுறேன், ஒரே இடத்துல 2 டிசி, ஒரு செயின், மறுபடியும் 2 டிசி. ஓகேங்களா? 3 செயினை ஸ்கிப் பண்ணுறேன், ஒரு சுற்றுறேன், 4வது செயினில் ஒரு டிசி, இன்னொரு டிசி, ஒரு செயின், மறுபடியும் 2 டிசி. ஓகேங்களா? 3 செயினை ஸ்கிப் பண்ணுறோம், 4வது செயினில் 2 டிசி, ஒரு செயின், 2 டிசி. இதே மாதிரி இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுவாங்க. பாருங்கள், நான் இந்த லைன் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டேன். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போது நான் இந்த கார்னர் வந்தாச்சு. அப்போ இந்த கார்னர் வந்தால் நீங்கள் வந்து இந்த கார்னர் வந்துச்சா 1 2 3, இப்போ இங்கே சைடாக வருது, அப்படியெல்லாம் நீங்கள் எதுவுமே யோசிக்க வேண்டாம். நம்மளோட
பேட்டர்ன் என்ன, 3 செயினை ஸ்கிப் பண்ணணும், ஒரு ஃபேன் ஸ்டிச், 3 செயினை ஸ்கிப் பண்ணணும், ஒரு ஃபேன் ஸ்டிச், 3 செயினை ஸ்கிப் பண்ணணும், ஒரு ஃபேன் ஸ்டிச். அது மட்டும்தான் நம்ம பேட்டர்ன். மற்றது எதுவுமே நீங்கள் யோசிக்க வேண்டாம். சைடில் வருது, கார்னரில் வருது, சைடில் இவ்வளோ தான் வரணுமா, அதெல்லாம் எதுவுமே யோசிக்க வேண்டாங்க. நம்ம பேட்டர்ன் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இருக்கணும். அப்புறம் 3 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணணும், 4வது ஸ்டிச்சில் ஒரு ஃபேன் ஸ்டிச் போடணும். ஃபேன் ஸ்டிச்னா 2 டிசி, ஒரு செயின், மறுபடியும் 2 டிசி. ஓகேங்களா? பாருங்கள், நான் இங்கே வந்துட்டேன். இப்போ நான் 1 2 3 ஸ்கிப் பண்ணும்போது எனக்கு இந்த சைடு வருது. நான் ஒரு சுற்றுறேன். பாருங்க, நம்ம பேட்டர்னை மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? பாருங்க, அதே மாதிரி 3 ஸ்கிப் பண்ணும். 1 2 3 ஸ்கிப் பண்ணும்போது இந்த இடத்துல வருது. இது வந்து நம்ம ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்க. பாருங்க, இப்போது இந்த சைடு பார்த்தீங்கன்னா, இந்த சைட்லேயும் நம்மளுக்கு 2 வந்திருக்கு. அப்போ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது இந்த சைட்லேயும் கரெக்டாக 2 தான் வரணுமா அப்படின்லாம் கிடையாதுங்க. இப்படி பேட்டர்ன் இது நம்ம போட்டு வரும்போது இங்கே ஒரு 1 வந்துட்டு இந்த சைடு 1 வரலாம். நம்ம ஸ்டிச்சஸ் கவுண்டிங் பொறுத்த வரைக்கும் வரும். ஓகேங்களா? பாருங்கள், எனக்கு இது வந்து கரெக்டாக வந்திருக்கு. சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கம்மியாக போட்டிருந்து இந்த மாதிரி 2 வரலினா நீங்கள் தப்புன்னு சொல்லிட்டு வந்து பிரிக்க வேண்டாங்க. பேட்டர்ன் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், மறுபடியும் 1 2 3 ஸ்கிப் பண்ணிவிட்டு 4த்தில் ஒரு டிசி. நான் பாருங்கள், என்னோடய ஹூக் வந்து வெளிப்பக்கமாக தான் இருக்குது. நிறைய பேர் அது உள்பக்கமாக ஒர்க் பண்ணுறீங்க பாருங்க. ஓகேங்களா? இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் போட்டுவாங்க. பாருங்கள், நான் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு வந்தேன். நான் கரெக்டாக 100 செயின்ஸ் தாங்க போட்டு வந்திருந்தேன். ஜாயின் பண்ணும்போது பாருங்கள், நான் இப்போ இங்கே பண்ணிட்டேன். எனக்கு எவ்வளோ ஸ்டிச்சஸ் பேலன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 இருக்குது. அப்போ வந்து நான் 101 போட்டிருக்கேன். அதனால் எனக்கு இந்த 1 வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு 4க்கு பதிலாக 5 வந்துருந்துச்சுன்னா நீங்கள் 3 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததில் போடுங்க. ஏன்னா நம்மளுக்கு கேப் இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம அடுத்த செயின் வந்து கண்டிப்பாக போடலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்குது. 3 இருக்குது. இப்போ நான் 4th செயினில் போடணும். அடுத்தது வந்து நான் 3 ஸ்கிப் பண்ணணும். ஆனால் என்கிட்ட 3 கிடையாது. அதனால நான் அடுத்தது வந்து இந்த 3 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் அப்படியே இதில் ஜாயிண்ட் கொடுத்துட போகிறேன். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? எதில் ஜாயின் கொடுக்குறேன்னு பாருங்கள். இந்த 1 2 3 அந்த 3rd செயினில் வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறேன். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? அதாவது இங்கே வந்து இப்போ எனக்கு 5 ஸ்டிச்சு, சப்போஸ் எனக்கு வந்து இந்த 4க்கு பதிலாக 5 இருந்திருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன், 3 ஸ்கிப் பண்ணிவிட்டு 4வதுல வந்துட்டு ஒரு இதே மாதிரி ஃபேன் ஸ்டிச் போட்டு நான் ஜாயின் பண்ணியிருப்பேன். ஆனால் எனக்கு டோட்டலாக 4 தான் இருக்குது. அப்போ நான் 4th ஒன்னில் போட்டால் எனக்கு வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கு செயின் கிடையாது. அதனால நான் டைரெக்டாக இங்கேருந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அப்படி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இல்லாட்டி நீங்கள் இப்படி 5 வந்தால் இங்கே வந்து 3க்கு பதிலாக 4 கூட ஸ்கிப் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதனால் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹோல்லாம் பெருசாக தெரியாது. நம்ம அடுத்தடுத்து ஒர்க் பண்ணிகிட்டே போகும்போது பெருசாக தெரியாது. பாருங்கள், இப்போ ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்கள் எல்லா ரவுண்டும் எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். எல்லா ரவுண்டும் வந்து நம்ம இந்த ரவுண்டு முடிச்சுட்டு வரும்போது இந்த 3rd செயினில் வந்துட்டு இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு நல்லா பாருங்கள், இதை முடிச்சுட்டு இந்த அடுத்த ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, அந்த அடுத்த ஸ்டிச்சுக்கு மேலே இப்படி ஹூக்கை விட்டு இப்படி எடுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச். 3rd செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு டிசியில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த கேப்லேயும் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்போ தான் நம்ம கரெக்டாக இந்த ஸ்டிச்சுக்கு வந்திருக்கோம். ஓகேங்களா? வந்துட்டு அடுத்தது எப்பவும் போல் 1 2 3 செயின்ஸ், ஒரு சுற்றி ஒரு டிசி, ஒரு செயின், அடுத்தது 2 டிசி. அவ்வளோதாங்க. இவ்வளோ தான் பேட்டர்னே. இப்போ இதுக்குள்ளே போட்டாங்களா? அடுத்தது என்ன பண்ணுவோம், அடுத்தது டைரெக்டாக அடுத்த அந்த ஒரு செயின் கேப் இருக்குது இல்லைங்களா, எங்கேயுமே நம்ம ஸ்டிச்சஸ் போட மாட்டோம். எல்லா இடத்துலையும் இந்த ஒரு செயின் கேப் இருக்குது இல்லைங்களா, பாருங்கள், இந்த ஒரு செயின் கேப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். இதே உங்களுக்கு வந்து டிசி வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் பண்ணலாம். பாருங்கள், இதில் அந்த செயின் ஸ்பேஸில் வந்துட்டு 2 டிசி, ஒரு செயின், மறுபடியும் 2 டிசி. அதனால தான் இந்த 2 ஹவர்ஸ் போதும் ஒர்க் பண்ணுறக்கு அப்படின்னு சொன்ன பாருங்கள், போட்டாச்சு. இப்போ அங்கேருந்து அப்படியே அடுத்தது ஒரு சுற்றி அடுத்த செயின் ஸ்பேஸுக்கு வந்துட்டேன். அடுத்த செயின் ஸ்பேஸுக்கு வந்துட்டு 2 டிசி, ஒரு செயின், 2 டிசி. நீங்கள் இதில் ஒன்று மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். என்ன ஃபாலோ பண்ணணும், கரெக்டாக இது கொண்டு வந்து நம்ம இப்படி ஜாயின் பண்ணதே நம்மளுக்கு தெரியக்கூடாது. இது ஒரு ஃபேன் ஸ்டிச் மாதிரி தான் தெரியணும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஜாயின் பண்ணது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. பாருங்கள், இந்த ஃபேன் ஸ்டிச். இப்போ இந்த ரோலை வந்து உங்களுக்கு 20 ஃபேன் ஸ்டிச் இருந்ததுன்னா நீங்கள் முடிக்கிற வரைக்கும், அதாவது உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அது முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு தொடர்ந்து அந்த 20 தான் வரணும். ஓகேங்களா? பாருங்கள், நான் இதே போல் என்ன பண்ண போகிறேன், இந்த எல்லாம் ஒரு செயின் ஸ்பேஸ்லையாக ஒர்க் பண்ணிட்டு வர போகிறேன். சுற்றி ஒர்க் பண்ணிட்டு வந்து மறுபடியும் உங்களுக்கு இந்த நேரம் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். பாருங்கள், நான் போட்டு வந்தாச்சு. நான் செகண்ட் ரோ போடும்போது எனக்கு இந்த நேர் வந்து பாருங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் வந்துடும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இதை அகலமாக வேணுங்கிறவங்க இன்னும் வந்து இந்த ரோஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள்,
இதே மாதிரி தாங்க சுற்றி 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 நம்மளோட ஹைட் வந்து ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம போட்டுகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் லாஸ்ட்டுக்கு வந்துட்டேன். மறுபடியும் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 தான் நம்மளுக்கு இருக்குது. தெரியுதுங்களா? 1 2 3 தான் நம்மளுக்கு இருக்கும். பாருங்கள், 1 2 3 அந்த தேர்ட் செயினில் வந்துட்டு பாருங்கள், தேர்ட் செயினில் இப்படி வரணும். வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அதுக்கு அடுத்தது இந்த ஃபஸ்ட்டு டிசி இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபஸ்ட்டு டிசியில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், 3 ஸ்லிப் ஸ்டிச் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த செயினில் தேர்ட் செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஃபஸ்ட்டு டிசியில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், இந்த சென்டரில் இந்த செயின் போட்டோம் இல்லைங்களா, இந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அவ்வளோதான். இந்த 3 ஸ்லிப் ஸ்டிச் போட்டதையும் 1 2 3 செயின் ஒரு சுற்றுறோம். வேணால் அந்த தேர்ட் செயினில் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தட வந்து தேர்ட் செயின் எதுன்னு எனக்கு சரியாக அதில் வந்து எனக்கு அட்டாச் பண்ண தெரியல, அதாவது ஜாயின் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போது நம்ம ஒர்க்கை முடிக்கும்போது நம்ம எந்த இடத்துல வந்து நம்ம ஒர்க்கை வந்து ஜாயின் பண்ணோன்னு தெரியாது. நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒர்க் பண்ணிட்டு வந்தோம்னா ஜாயினிங் தெரியாது. ஓகேங்களா? இதே மாதிரி உங்கள் லென்த் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு பேக் வந்து லென்த் வேணும், சப்போஸ் ஒரு நோட் வைக்கிற அளவுக்கு வேணும், லாங் சைஸ் நோட் வைக்கிற அளவுக்கு வேணும், அந்த மாதிரி உங்கள் ஓன் இதுதான். சரிங்களா? இப்போ நான் டோட்டலாக வந்துட்டு ஒரு 10 to 12 அப்படின்னு நான் வந்து லென்த் வந்து நான் இன்னும் மெஷர் பண்ணலங்க. நான் எனக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நான் ரீச் பண்ணுறேன். ரோஸ் இதே போல் தான் சுற்றி கண்டினியூஸாக போட்டுவாங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பார்த்துட்டு ஒர்க் பண்ணி கொஞ்சம் பார்த்துட்டு ஒர்க் பண்ணும்போது நான் லாஸ்ட்டில் ஏதாவது கரெக்ஷன் சொல்லியிருந்தேன்னா அது வந்து உங்களுக்கு புரியாமல் போயிடும். ஓகேங்களா? ஸோ வீடியோஸ் வந்து ஃபுல்லாக கண்டினியூஸாக பார்த்துட்டு ஃபுல் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுக்கப்புறம் ரோஸ் வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ உங்களுக்கு ஜாயினிங் எப்படின்னு தெரிஞ்சிருக்கும், ஸ்டிச்சஸ் எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். எல்லா இடத்துலையும் இந்த கேப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? இனி உங்கள் ஹைட் ரீச் ஆகிற வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. பேக் நான் வந்து இவ்வளோ போட்டு வந்தாச்சு. பாருங்கள், இவ்வளோ ஹைட்டாக வந்தாச்சு. நான் எவ்வளோ ரோஸ் போட்டிருக்கேன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 10 11 12 13 14 15 16 17 18 நான் 18 போட்டிருக்கேங்க. பாருங்கள், எனக்கு லென்த் வந்து நான் இந்த அளவுக்கு நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு லென்த் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து த்ரெட்ஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக இழுக்கும் அப்படியெல்லாம் இல்லை. நான் 2 ரோல் வாங்கியிருந்தேன், அதாவது 200 கிராம்ஸ் வாங்கியிருந்தாங்க. நான் இப்போ இது வரைக்கும் போடும்போது எனக்கு ஒன்று ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி இப்போ பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்துட்டு நம்ம இனி மறுபடியும் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இப்போ இந்த லாஸ்ட் இதுக்கு வந்தாச்சு. பாருங்கள், இங்கே இப்போ நான் ஜாயின் பண்ண போகிறேன். இந்த தேர்ட் இதில் எப்பவும் ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த தேர்ட் இதில் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ அடுத்ததுலாம் ஸ்லிப் ஸ்டிச் போட வேண்டாம். இப்போ பாருங்கள், அடுத்தது வந்து நம்ம ஒரு 5 ரோ, இதுக்கப்புறமா இதுக்கு மேலே ஒரு 5 ரோ இல்லாட்டி ஒரு 6 ரோ வந்து சிங்கிள் க்ரூஷே மட்டும் போட போகிறோம். அப்போ தான் பார்டர் வந்து நம்மளுக்கு அழகாக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், நான் இப்படி போட்டாச்சு. நல்லா பார்த்துக்கோங்க. நான் என்ன பண்ணேன், நல்லா பாருங்கள், இந்த தேர்டு செயினில் வந்து நான் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எப்பவும் போல் நம்ம ஒர்க்கை முடிச்சிட்டோம். அடுத்தது நான் என்ன சொன்னேன், அடுத்தது இதே மாதிரி ஸ்டிச் கண்டினியூ பண்ணுறதுனா இந்த ஃபஸ்ட்டு டிசி மேலே ஒரு ஸ்லிப் ஸ்டிச், இந்த சென்டரில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அப்படியே வந்து நம்ம கண்டினியூ பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா? ஆனால் இப்போது இங்கே வந்துட்டு நம்ம எல்லாத்துலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே மட்டும் போட போகிறோம். சிங்கிள் க்ரூஷே எப்படி போடுறோன்னு பாருங்கள். இப்போ இங்கே ஸ்லிப் ஸ்டிச் போட்ட இடத்துல நான் ஒரு செயின் போடுறேன். ஒரு செயின் போட்டு சேம் அதே ஸ்பேஸ்க்குள்ளே விட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே. இப்போது இந்த சிங்கிள் க்ரூஷேவை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரூஷே. ஓகேங்களா? இங்கே மார்க் பண்ணி வச்சாச்சு. மார்க் பண்ணி வச்சுட்டு அடுத்து எப்படி போடுறேன்னு பாருங்கள். அடுத்தது பாருங்கள், இந்த 3 செயின் இருக்கிற இடத்துல தான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு சேம் ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரூஷே போட்டிருக்கோம். அடுத்த ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரூஷே, நார்மல் சிங்கிள் க்ரூஷே, அமிகுருமி சிங்கிள் க்ரூஷே இல்லைங்க. இந்த ஸ்பேஸில் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஸ்டிச்சஸ் எப்படி விட்டுருக்கோம், 3 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணி ஒரு ஸ்டிச்சில் வந்து நம்ம ஃபேன் ஸ்டிச் போட்டிருக்கோம். அப்போது டோட்டலாக நம்மளுக்கு 4 ஸ்டிச்சஸ் தான் வேணும். அப்போது இந்த இடத்துல ஒன்று போட்டிருக்கோம், இங்கே போட்டிருக்கோம். அடுத்தது இந்த ஸ்பேஸில் போடக்கூடாதுங்க. இந்த ஸ்பேஸை நம்ம கவுண்ட் பண்ணாமல் அதுக்கு அடுத்தது 2 டிசி இருக்கு இல்லைங்களா, அதில் ஒவ்வொரு சிங்கிள் க்ரூஷே. புரிஞ்சுதுங்களா? இந்த ஃபேன் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லைங்களா, 1 2 ஒரு செயின் போட்டு 2 போட்டிருக்கோம் இல்லைங்களா, அப்போது இந்த செயினை கவுண்ட் பண்ணாமல் இந்த ஸ்டிச் மேலே ஒரு சிங்கிள் க்ரூஷே, அடுத்த டிசி மேலே ஒரு சிங்கிள் க்ரூஷே, அந்த ஸ்பேஸை எதுவுமே பண்ணாமல் அப்படியே அதை ஸ்கிப் பண்ணி போய் அதாவது டிசி மேலே நம்ம சிங்கிள் க்ரூஷே போட்டால் போதும். புரிஞ்சுதுங்களா? பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு ஒரு ஃபேன் ஸ்டிச். இங்கே நம்மளுக்கு டோட்டலாக எவ்வளோ இருக்குது, 1 2 3 4 5 இருக்குது. ஆனால் இந்த 5ஐயும் நம்ம சிங்கிள் க்ரூஷே போட போகிறதுல ஒரு டிசி மேலே ஒரு சிங்கிள் க்ரூஷே, அடுத்த டிசி மேலே ஒரு சிங்கிள் க்ரூஷே, இந்த ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த டிசி மேலே ஒரு சிங்கிள் க்ரூஷே, அதுக்கு அடுத்த டிசி மேலே ஒரு சிங்கிள் க்ரூஷே. பாருங்கள், நம்மளுக்கு இந்த மாதிரி நெருக்கமாக வரும். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இந்த இடத்துல 5க்கு பதிலாக 4 இந்த செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிடுறோம். பாருங்கள், சிங்கிள் க்ரூஷே, அடுத்த டிசி மேலே சிங்கிள் க்ரூஷே, அந்த செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததில் ஒரு சிங்கிள் க்ரூஷே, அதுக்கு அடுத்ததில் ஒரு சிங்கிள் க்ரூஷே. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இந்த டிசி மேலே ஒரு சிங்கிள் க்ரூஷே, இந்த டிசி மேலே ஒரு சிங்கிள் க்ரூஷே, இந்த செயினை ஸ்கிப் பண்ணிடுறோம். ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த டிசி மேலே ஒரு சிங்கிள் க்ரூஷே, இந்த டிசி மேலே ஒரு சிங்கிள் க்ரூஷே. ஓகேங்களா? இதே மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம இது வரைக்கும் போட்டு வரோம். ஓகேங்களா? நான் சுற்றி வந்து
சிங்கிள் க்ரோஷே போட்டு வந்துட்டேன் பாருங்கள். பார்டர் மாதிரி எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி இன்னும் 2 3 உங்களுக்கு இந்த சிங்கிள் இது வேணுன்னா இப்போ சிங்கிளோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்னும் 2 3 ரோஸ் வேணுனாலும் நம்ம போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். நான் வந்து இது இந்த ஒரு ரோவோட ஸ்டாப் பண்ணலங்க. நான் ஒரு 4 ரோ ஒரு 5 ரோ அந்த மாதிரி நான் போடுறேன். இது வந்து நம்மளோட விஷ் தான். ஏன்னா ஹைட்டெல்லாம் வந்து நம்ம இந்த அளவுக்கு ஸ்டாப் பண்ணியாச்சு. இதுக்கு அப்புறமா வந்து நம்மளோட விஷ் தான். அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரே ஒரு லைன் போட்டு ஒரு சிங்கிள் பார்டராக ஸ்டாப் பண்ணுறதுனால ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒரு 2 3 லைன் போட்டு ஸ்டாப் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். இல்லாட்டி நான் அந்த லாஸ்ட் முடிச்சுட்டு நான் கைப்பிடி ஏதாவது ஸ்ட்ராப் எப்படி வைக்கணும் அதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் எதுவுமே இங்கே போட போகிறதில்ல. நான் அப்படியே இந்த ரோஸ் எல்லாம் கண்டினியூஸ் தான் பண்ண போகிறேன். பாருங்கள், இதை எடுத்துகிட்டு நான் இங்கே மார்க் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அங்கே மறுபடியும் எப்பவும் போல் ஒரு சிங்கிள் க்ரூஷே. நான் ஸ்லிப் ஸ்டிச் அப்படியெல்லாம் எதுவும் போடலை. அப்படியே வந்து சிங்கிள் க்ரூஷே போட்டு நம்ம ஜாயின் அப்படியே பண்ணிகிட்டே வரலாம், ஒர்க் பண்ணிகிட்டே வரலாம். ஓகேங்களா? இப்போ வந்து சிங்கிள் க்ரோஷே உங்களுக்கு ஈஸியாக வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அந்த 4 இது அந்த 1 வந்து ஸ்கிப் பண்ணி எல்லாம் போடணும். அதே போல் பார்த்திங்கன்னா நான் அது சொல்கிறக்கு மறந்துட்டேன், சாரிங்க. இப்போ நான் இந்த ரவுண்ட் போட்டிருக்கேன் இல்லைங்களா, இந்த சிங்கிள் க்ரோஷே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே போட்டிருந்தோம் இல்லைங்களா, இந்த கவுண்ட்டு ஒரே மாதிரி வரும். எனக்கு வந்து நான் இங்கே 100 போட்டிருந்தேன். ஸோ எனக்கு இங்கே கரெக்டாக வந்து 100 வந்திருக்கு. ஓகேங்களா? இதை சுற்றி எனக்கு 100 வந்திருக்கு. நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோமோ அதே கவுண்ட் வந்து இந்த சிங்கிள் க்ரோஷேயில் வரணும். ஓகேங்களா? பாருங்கள், இதுக்கப்புறமா நான் ஒரு 4 ரவுண்ட்ஸ் வந்து இதே போல் சிங்கிள் க்ரோஷே இப்போ வந்து ஸ்டிச்சுக்குள்ள ஸ்டிச் நம்ம விட்டால் போதும். ஓகேங்களா? அப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டை பற்றி சொல்லலாங்க. இப்போ நிறைய பேர் வந்து எந்த த்ரெட்டில் ஒர்க் பண்ணால் பேக்ஸுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் மேக்ஸிமம் வந்து பேகுக்கு வந்து மேக்ரமே த்ரெட் வந்து 1.5 mm, அது வந்து ஸ்மால் பர்சஸ், அதுக்கப்புறமா ஃபோன் பவுச், காயின் பவுச், அதுக்கெல்லாம் மட்டும்தாங்க அந்த மேக்ரமே த்ரெட் 1.5 நம்ம யூஸ் பண்ணலாம். அதுவும் டபுள் ஸ்டாண்ட்ஸாக வச்சு தான் ஒர்க் பண்ணணும். பின்ன மேக்ரமே கார்டெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அது வந்து ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குங்க. ஸோ நான் அதிகமாக வந்து பேக்ஸுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த த்ரெட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த த்ரெட்ஸ் வந்து உள்ளன்லேயே காட்டன் மிக்ஸ்டு 8 ப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து திக்னஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. பேக்கெல்லாம் பண்ணுறதுக்கு பாருங்கள், பேக் எவ்வளோ திக்னஸ் வந்துருக்குன்னு பாருங்கள். இது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியாது, நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா தெரியும். பாருங்கள் எவ்வளோ திக்னஸ். இதுக்கும் நான் சிங்கிள் த்ரெட் தான் வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எவ்வளோ வந்து தடிமனாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து வெயிட்டும் நல்லா தாங்கும் பாருங்கள். இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு இறங்கவும் செய்யும். சரிங்களா? ரொம்ப பெருசாலாம் இறங்க செய்யாது. நம்ம உள்ளே வேணாலும் கிளாத் வேணாலும் இதுக்குள்ளே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அது நான் உங்களுக்கு ஒரு பேக்கில் வந்து எப்படி வந்து கிளாத் வந்து உள்ளே வந்து நீடில், அதாவது நம்ம ஸ்டிச் பண்ணாமல் க்ரோஷே மூலமாகவே எப்படி இந்த ஹூக் மூலமாகவே எப்படி வந்து நம்ம உள்ள கிளாத் அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு வந்து இன்னொரு பேக் நான் போடும்போது சொல்கிறேன். ஏன்னா இது வந்து டோட் பேக்கு நம்ம போடுறோம். டோட் பேக் வந்து நம்மளுக்கு கிளாத் வந்து தேவையில்லை. ஓகேங்களா? பாருங்க, இப்படி எல்லா இதுலேயும் போட்டு வரணும். இதே மாதிரி சுற்றியும் 4 ரவுண்ட்ஸ் ஆர் 5 ரவுண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ ரவுண்ட்ஸ் வேணும் நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம். சரிங்களா? நான் ஒரு 4 ஆர் 5 ரவுண்ட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்தது வந்து ஸ்ட்ராப் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேங்க. நான் வந்து எவ்வளோ ரவுண்ட்ஸ் 1 2 3 4 ரவுண்ட்ஸ் போட்டேன். இப்போது இந்த மார்க்கர் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இந்த மார்க்கரை எடுத்துகிட்டு நம்ம இங்கே ஸ்லிப் ஸ்டிச் பாருங்க, இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ஸ்லிப் ஸ்டிச் முடித்ததையும் நம்ம திருப்பியும் நல்லா பார்த்துக்கோங்க. எப்பவுமே எண்டிங் வந்து இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் த்ரெட்டை அதிகமாகவே விட்டு தான் நம்ம கட் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி பேக்கெல்லாம் பண்ணும்போது நம்ம எந்த நேர் கட் பண்ணியிருக்கோம் எப்படி வந்து பாருங்கள். இப்போ இங்கே கட் பண்ணிவிட்டேன் நான் பாருங்கள். இப்போ இந்த நேர் கட் பண்ணியாச்சு, நம்மளுக்கு இப்படி ஜாயின் தெரியுது. திருப்பவும் இப்படி கொண்டு வந்துட்டு நம்ம நீடில் வச்சு உள்ளே நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பட்டன்லாம் ஸ்டிச் பண்ணும்போது இதுக்கும் நீடில் வச்சு நம்ம உள்ளே கொண்டு போயிடணும். ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி இங்கே தெரியாத மாதிரி நம்ம பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த த்ரெட் இருக்கட்டும். அடுத்தது இப்போ இது நம்ம பேக் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு பாருங்கள். பேக் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. மெஷர்மெண்ட் பார்க்கலாம். பாருங்கள், நான் எவ்வளோ ஹைட் கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். 11 சென்டிமீட்டர். அந்த அடியை வந்து நம்ம கணக்கு பண்ண வேண்டாங்க. 11 சென்டிமீட்டர், நான் 11 இன்ச்சு கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி அகலம் பாருங்கள், அகலம் வந்து பாருங்கள் 12 இன்ச்சு கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? இது 12 இன்ச்சு. நம்மளுக்கு ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 11 இன்ச் வருது. பிரெத் வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச் வருது. ஓகேங்களா? இது வந்து நல்ல ஷோல்டர் பேக் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குங்க. பாருங்கள், இது பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராப் ரெடி பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸ்ட்ராப் பாருங்கள், நம்மளுக்கு ஸ்ட்ராப் வந்து 2 ஃபேன் ஸ்டிச் வரணும். நம்மளுக்கு 2 ஃபேன் ஸ்டிச் வந்தால் தான் நம்மளுக்கு இப்படி பட்டையாக வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி 2 ஃபேன் ஸ்டிச் கொண்டு வரணும். அதுக்கு நம்மளுக்கு எவ்வளோன்னு சொல்லி நம்ம ஸ்டிச்சை கவுண்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 டோட்டலாக நம்மளுக்கு 13 வேணும். நம்ம எந்த பேக் நீங்கள் பண்ணாலும் இந்த மாதிரி நம்ம 13 நீங்கள் இல்லை இந்த இது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வரணும், இன்னொன்று வரணும்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்னொரு 4 விட்டுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் மேக்ஸிமம் இது வந்து நம்மளுக்கு போதும். இதே வந்து நல்ல வெயிட்டை பேலன்ஸ் பண்ணு பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து வெயிட்டை பேலன்ஸ் பண்ணும். ஓகேங்களா? அப்போது 13 ஸ்டிச்சஸ் வந்து நம்ம இந்த கார்னரில் விடணும். பாருங்கள், நான் இந்த கார்னரில் மார்க் பண்ணியிருக்கேன். பேக்கை வந்து இப்படி வச்சுக்கோங்க.
ஏன்னா நிறைய பேர் இதெல்லாம் மார்க் பண்ணுறதுல தான் மிஸ் பண்ணுவீங்க பாருங்கள். பேக் வந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி இந்த அடி இருக்குது இல்லைங்களா, இந்த அடி இது வந்து 2 வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்படி மேலே கொண்டு வாங்க பாருங்க. இந்த மாதிரி வச்சாச்சு. இந்த மாதிரி வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்போது இந்த சென்டர்லேருந்து இங்கே சென்டர்லேருந்து நான் கவுண்ட் பண்ணுறேன். இந்த 2 வந்து நம்மளுக்கு பார்த்தா ஒரே மாதிரி இருக்கணும் பாருங்கள். மார்க்கிங்ஸ் பாருங்கள். இப்படி நம்ம பேக் வைக்கும்போது இங்கே வந்து இந்த 2 சைடும் ஒரே மாதிரி வரணும். அப்போது நான் 13 எனக்கு வேணும். இப்போ நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. அப்போ 13னா எனக்கு இங்கே கொஞ்சம் முன்னாடி வரணும் பாருங்கள். எனக்கு 2 கரெக்டாக சென்டராக வரணும். இந்த 2 பின்னும் நம்மளுக்கு ஒரே மாதிரி வரணும் பாருங்கள். இந்த 2 பின்னும் நம்மளுக்கு பாருங்கள் பாருங்கள், இது கொஞ்சம் முன்ன பின்னா வந்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து 14 மார்க் பண்ணோம்னா தான் 2 ஒரே மாதிரி வரும். ஈவன் நம்பர்ஸில் மார்க் பண்ணோம்னா, ஆட் நம்பர்ஸில் மார்க் பண்ணங்காட்டிக்கு இப்படி இருக்குது. ஆனால் இது ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக பாருங்கள். கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. கரெக்டாக இங்கே 13 நான் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே 13 மார்க் பண்ணிவிட்டேன். அதே போல் தான் இங்கேயும் சென்டர் வச்சுக்கோங்க. நான் இப்படி சென்டர் பாயிண்ட் வச்சுக்கிறேன். இந்த சென்டர் இதை மார்க் பண்ணிவிட்டு 1 2 3 4 5 நான் இங்கே 6 வச்சுக்கிறேன். அப்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. இங்கே 13க்கு ஒரு மார்க்கிங். புரிஞ்சுதுங்களா நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன்னு? இப்போ கவுண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. கரெக்டாக அந்த 13 மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள் 1 2 தெரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு பாருங்கள். 1 மார்க் பண்ண 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. டோட்டலாக நம்மளுக்கு 13 ஆச்சு. இப்போ இங்கேயும் 13 நான் மார்க் பண்ணியாச்சு. இங்கேயும் நான் 13, 2 சைடு 13 மார்க் பண்ணிட்டேன். அடுத்தது பேக்கோட சென்டர் எல்லாமே ஒரே டைம்லேயே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது பேக்கோட சென்டர்னால் நம்ம ஒரு பட்டன் வைக்க போகிறோம். அந்த பட்டனுக்கு உண்டான மார்க்கிங்ஸ் பாருங்கள். எது ஃப்ரண்ட்டு பேக் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கோங்க பாருங்கள். இப்போ இங்கிருந்து எடுத்தோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி இங்கே நான் 2 2 கவுண்ட் பண்ணிட்டு வரேன். 1 2 3 4 5 6 7 8 9. அப்போது இதுதான் நம்மளுக்கு சென்டர். ஏன்னா அங்கே 10 வச்சுருந்தேன் இல்லைங்களா, அப்போது இதுதான் நம்மளுக்கு சென்டர். அப்போ இங்கே சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போது நம்மளுக்கு எவ்வளோ வைக்கணும், 9 வைக்கணும். இந்த ஸ்டிச்சுக்கு அப்புறமா 1 2 3 4 5 6 7 8 9 முடிஞ்ச பிறகு நான் ஒரு மார்க்கர் வைக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் 1 2 3 4 5 6 7 8 9 முடிஞ்சதையும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 2 ஸ்பேஸ் தான் இருக்குது பாருங்கள். 2 ஸ்பேஸாக இருக்குது. இது பெரிய பேக்குங்கிறங்காட்டிக்கு பட்டன் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வைக்கணும். அதனால் இங்கே தள்ளி ஒரு ஸ்டிச் கிட்ட, இங்கே தள்ளி ஒரு ஸ்டிச் கிட்ட. புரிஞ்சுதுங்களா? இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி சென்டர் ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கணும் பாருங்கள். இப்படி இந்த 4 வந்து பட்டனுக்கு நம்ம மார்க் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இது வேணால் நீங்கள் இந்த சைடும் மாற்றிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ அடுத்தது நம்ம கைப்பிடி, அதாவது ஸ்ட்ராப் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்ட்ராப் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். நல்லா பாருங்கள். இப்படி வெளிப்பக்கமாக இருந்தால் ஸ்டிச் பண்ணிட்டு வர போகிறோம். த்ரெட்டை நான் கொஞ்சம் சேர்த்தே விடுறேன். விட்டுட்டு இங்கே மார்க் பண்ண இடத்துக்கு இப்படி உள்ள த்ரெட்டை விடுறேன் பாருங்கள். நான் த்ரெட்டை எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். கொஞ்சம் பெரிய த்ரெட்டாக தான் விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த 1 வந்து அப்படி இந்த 2 த்ரெட்டையும் சேர்த்து நான் இழுக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சை ஸ்ட்ராங்காக இருக்கணும். 2யும் சேர்த்து இழுக்கிறேன். 1 2 3 பாருங்கள். இந்த 2 த்ரெட்டையும் வச்சு தான் நான் போட்டிருக்கேன். 3 டைம்ஸ் போடுறேன். அடுத்தது இந்த 2 த்ரெட்டையும் சுற்றுறேன். இங்கே ஃபஸ்ட்டு நம்ம போட்ட பிறகு 1 2 3 லீவ் பண்ணிவிட்டு 4th பிளேஸில் வந்துட்டு நம்ம ஃபேன் ஸ்டிச், நம்ம நார்மலாக போட்ட ஸ்டிச்சே தான். 4th ஸ்டிச்சில் வந்து ஃபேன் ஸ்டிச். சரிங்களா? இது வந்து நம்ம உள்ளே விட்ட ஸ்டிச், அந்த ஜாயின் பண்ணது பாருங்கள். ஒரு சுற்றுறேன். இந்த எக்ஸ்ட்ரா வர த்ரெட்டெல்லாம் நம்ம கடைசியில் ஒட்ட வச்சுக்கலாம். ஒரு செயின், மறுபடியும் இந்த த்ரெட்டை அப்படியே விட்டுறலாம். இது கடைசியாக ஒட்ட வச்சுக்கலாம். அப்புறம் திருப்பியும் 1 2 3 லீவ் பண்ணி 4th ஸ்பேஸில் ஒரு செயின், ஒரு ஃபேன் ஸ்டிச். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? மறுபடியும் 1 2 3 ஸ்டிச்சை லீவ் பண்ணி 4th ஸ்டிச்சில் ஒரு
டபுள் க்ரூஷே மட்டும். ஓகேங்களா? எப்படி நம்ம இப்போ ஆரம்பித்தோம், ஃபஸ்ட்டு இங்கே 3 செயின்ஸ் போட்டோம், 3 ஸ்டிச்சஸ் லெஃப்ட் பண்ணிவிட்டு, அதாவது 3 ஸ்டிச்சஸ் வந்து நம்ம எதுவுமே ஒர்க் பண்ணாமல் 4th ஸ்டிச்சில் வந்து ஒரு ஃபேன் ஸ்டிச் போட்டோம், மறுபடியும் 3 ஸ்டிச்சஸ் லீவ் பண்ணிவிட்டு 4th ஸ்டிச்சில் ஒரு ஃபேன் ஸ்டிச் போட்டோம், மறுபடியும் 3 ஸ்டிச் லீவ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச்சில் வந்து டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். இங்கே மறுபடியும் 3 செயின்ஸ் போட்டுக்கலாம். 3 செயின்ஸ் போட்டுட்டு நம்ம ஒர்க்கை திருப்புங்க. திருப்பிட்டு பாருங்கள், இந்த ஸ்பேஸில் 3 செயின்ஸ் போட்டோம், போட்டுட்டு இந்த ஸ்பேஸில் வந்துட்டு ஒரு ஃபேன் ஸ்டிச். அவ்வளவே தாங்க. ஃபேன் ஸ்டிச்சுக்குள்ளே ஃபேன் ஸ்டிச் போடணும். ஃபேன் ஸ்டிச்சுக்குள்ளே ஃபேன் ஸ்டிச் போடணும். அந்த அந்த டபுள் க்ரோஷே மேலே டபுள் க்ரோஷே போடணும். அவ்வளோதாங்க, போட்டாச்சு. அடுத்த ஒரு சுற்றி திருப்பி ஃபேன் ஸ்டிச் அந்த ஸ்பேஸ்க்கே வந்துடுறோம். வந்துட்டு பாருங்கள், ஒரு ஃபேன் ஸ்டிச், அதுக்கப்புறமா அந்த செயின் போட்டோம் இல்லைங்களா, 3 ஸ்பேஸ் விட்டு பாருங்கள், 1 2 3 விட்டு அந்த இடத்துல அந்த 3rd செயின் இருக்கு இல்லைங்களா, ஒரு சுற்றி அந்த 3rd செயினுக்கு மேலேயே ஒரு டிசி. அவ்வளோதாங்க. இதே மாதிரி இனி லைனாக நம்மளுக்கு வரணும். புரிஞ்சுதுங்களா? 1 2 3 செயின் போடுறோம். நம்ம ஒர்க்கை அப்படியே திருப்புறோம். திருப்பிட்டு இந்த ஃபேன் ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபேன் ஸ்டிச்சுக்குள்ளேயே ஒரு ஃபேன் ஸ்டிச், அடுத்தது இந்த ஃபேன் ஸ்டிச் ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே நீங்கள் நல்லா போட்டே இருந்தீங்கன்னா நல்லா ஸ்பீடு வந்துட்டு பாருங்கள். அடுத்து இந்த 3 செயின்ஸ் போட்டிருக்கோங்களா, 1 2 3, அந்த 3rd செயினுக்குள்ளே ஒரு சுற்றி அந்த 3rd செயினுக்குள்ளே வந்து விட்டு ஒரு டிசி. மறுபடியும் 1 2 3 செயின்ஸ் போடுவோம். அப்படியே நம்ம ஒர்க்கை திருப்புவோம். திருப்பிட்டு இப்போ நீங்கள் வந்து ஒர்க்கை திருப்பி போடுங்க. இப்போ எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணுறேன், அப்படியே இந்த ஸ்டிச்சை மட்டும் திருப்பி போட்டுறேன். நீங்கள் அப்படி திருப்பி போடும்போது மிஸ் பண்ணிடுவீங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ண பிறகு உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், ஃபேன் ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு ஃபேன் ஸ்டிச் போடுறேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன், ஒரு சுற்றுறேன். இப்போ இந்த 3rd செயின் இருக்கு இல்லைங்களா, 1 2 3, அந்த 3rd செயினில் வந்துட்டு ஒரு டிசி. இவ்வளவே தாங்க. இவ்வளவே நீங்கள் ஷோல்டர் லென்த்துக்கு இந்த மாதிரி பட்டையாக நம்ம போட்டே வரணும். கண்டிப்பாக இது பட்டையாக தாங்க போடணும். ஏன்னா சிங்கிளாக போடாதீங்க. சிங்கிளாக போட்டிங்கன்னா நம்ம உள்ளே வெயிட் வைக்கும்போது அந்த வெயிட் வந்து தாங்காமல் இழுத்துட்டு வரும். அதனால் நம்ம இப்படி 2 இது வச்சு போடலாம். பாருங்கள், ஹைட் வந்து நீங்கள் ஷோல்டர் பேக்னா இந்த லென்த் உங்களுக்கு போதும். இப்போ இதில் வந்து நான் ஷோல்டர் பேக்குக்கு போட்டிருக்கேன். இப்போ ஷோல்டர் பேக் லென்த் வந்து பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ வச்சுருக்கேன்னு பாருங்கள். ஏன்னா இது த்ரெட்டுங்கிறங்காட்டிக்கு எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் இழுத்துட்டு வரும். அதாவது 18 வச்சுருக்கேன். ஓகேங்களா? 18 இன்ச்சஸ் வந்து நான் இந்த ஷோல்டர் பேக்குக்கு வச்சுருக்கேன். நம்ம வச்சாலும் கொஞ்சம் வச்சாலும் இப்படி இழுத்துட்டு வரும் நம்மளுக்கு. ஓகேங்களா? 18 வச்சுருக்கேன். இது பெரிய பேக், அதனால ஒரு 19 அப்படி வைங்க. 18 வச்சாலுமே நம்மளுக்கு போதும். 18 to 19 20 அந்த மாதிரி வச்சிங்கன்னா போதும். இந்த பேக்குக்கு வந்து நீங்கள் 20 இன்ச்சஸ் வந்து ஷோல்டர் இது வச்சுக்கோங்க. அதாவது ஸ்ட்ராப் வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து லென்த்தியாக சைடு அந்த ஸ்லிங் பேக் மாதிரி வேணும், சைடு பேக் மாதிரி வேணும்னா சேம் இதே ஒர்க் தாங்க, எதுவுமே மாறுதல் இல்லை. இதே ஒர்க் தான், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேங்க. இப்போ இந்த பேக்கில் வந்துட்டு என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ஷோல்டர் பேக்குங்கிறங்காட்டிக்கு நம்ம 20 இன்ச்சஸ் ஸ்ட்ராப் வச்சா போதும். வச்சுட்டு இங்கே பட்டன் வச்சு நம்மளோட ஒர்க் முடிச்சிடலாம். பட்டன் உங்களுக்கு தெரியும், இங்கே வந்துட்டு சிங்கிள் க்ரூஷே வந்து ஒரு 4 டைம்ஸ் போட்டு கொண்டு வந்து இங்கே பட்டன் வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஸ்ட்ராப் வந்து 20 இன்ச்சஸ் போட்டு முடிச்சுக்கலாங்க. இது வந்து இந்த பேக்கோட ஒர்க். ஓகேங்களா? இது வந்து ஷோல்டர் பேக்குக்கு. சப்போஸ் நீங்கள் வந்து இதை ஸ்லிங் பேக்காக பண்ணணும், அதாவது கொஞ்சம் லென்த்தாக கீழே அப்படி சைடு வரைக்கும் தொங்குற மாதிரி கிராஸ் பாடி பேக்கு அந்த மாதிரி பண்ணும், ஸ்லிங் பேக் பண்ணணும்னா ஒன்றும் இல்லைங்க. ப்ராசஸ் எல்லாமே இதே தான். ஆனால் இங்கே வந்து இப்போ வந்து நம்ம 4 ரோஸ் போட்டு ஒரு சுற்று போட்டு இந்த டிசைன் ஆரம்பிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஆனால் ஸ்லிங் பேக்ஸ் எல்லாம் போடும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு 10 ரோஸ் பக்கம் நீங்கள் வந்து சிங்கிள் க்ரூஷே போட்டு அதுக்கப்புறம் தான் டிசைன் ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம பேக் வந்து கீழே வந்து அதே மாதிரி ரோஸும் இன்னும் கொஞ்சம் 2 ரோஸ் வந்து அதிகப்படுத்தணும். அது ஏன்னா கீழே கொஞ்சம் பட்டையாக இருக்கணும். ஸ்லிங் பேக்னா கீழே கொஞ்சம் பட்டையாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளே எந்த சின்ன பொருள் போட்டாலும் வெளியே விழுகாத மாதிரியெல்லாம் இருக்கணும். அதனால் வந்துட்டு நம்ம இந்த அரைவாசி வரைக்கும், அதாவது இதில் ஒரு கால்வாசி வரைக்கும் நீங்கள் இப்போ நான் இதை 6 போட்டதை வந்து நீங்கள் 10 மாற்றிக்கோங்க. 10 மாற்றிட்டு சுற்றியும் சிங்கிள் க்ரூஷே வந்து ஒரு 5-6 ரோ, முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 ரோஸே போட்டுருங்க. இந்த அளவுக்கு 10 ரோஸ் வர வரைக்கும் போட்டு அதுக்கப்புறமா சேம் டிசைன் ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே வந்துட்டு நீங்கள் இங்கே சிங்கிள் க்ரூஷே ஃபாலோ பண்ணாலும் பண்ணாட்டியும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு லைன் மட்டும் பார்டர் மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ போல் ஸ்ட்ராப் போடுங்க. நான் ஸ்ட்ராப் வந்து 20 இன்ச்சஸ் வந்து ஷோல்டருக்கு வைக்கிறேன். சப்போஸ் கிராஸ் பாடி பேக், ஸ்லிங் பேக் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுனா நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 30 அந்த மாதிரிலாம் 30 40 அப்படி வச்சிங்கன்னா தான் நல்லா வந்து
வந்து உங்களுக்கு இறங்கி வரும். ஓகேங்களா? இப்போ இது 20 இன்ச்சஸ் இதே ப்ராசஸாக திருப்பி இதே ப்ராசஸ் 20 இன்ச்சஸ் வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் எப்படி வந்து இங்கே ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்கிறேங்க. நான் 22 இன்ச்சஸே வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும்னு 22 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ஷோல்டர் பாருங்கள், ஸ்ட்ராப் வந்து முடிச்சிட்டேன். 22 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ஓகேங்களா? பேண்ட் ஸ்டிச்சே போட்டு வந்திருக்கேன். இப்போ அடுத்தது ஒரு செயின் போடுறோம், நம்ம ஒர்க்காக திருப்புறோம். இதுதான் லாஸ்ட்டு ஸ்டிச்சு. ஒரு செயின் போட்டு நம்ம ஒர்க்காக திருப்பிட்டு எல்லாத்துலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறோம். 1 2 3 அந்த டபுள் க்ரோஷே போட்டது இந்த ஃபேன் ஸ்டிச்சோட ஃபஸ்ட்டு செகண்டு சென்டரை விட்டுறோம். 3 4 5 6 7 இந்த சென்டரை விட்டுறோம். 8 9 ப்ளஸ் இந்த இது மேலே 10, டோட்டலாக 10. நீங்கள் லைனாக சிங்கிள் க்ரோஷே போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு பாருங்கள், ஒரு செயின் இந்த மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் த்ரெட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுற அளவு கொஞ்சம் த்ரெட்டை விட்டு பாருங்கள் எவ்வளோ த்ரெட்டு, இதை வந்து இந்த ஜாயின் பண்ணுற அளவு கொஞ்சம் த்ரெட்டை விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இதை இப்படி இழுத்து விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம பட்டன் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ இதெல்லாம் நம்ம தைக்கணும், அது கடைசியில் தைக்கிறதெல்லாம் நம்ம கடைசியில் பார்த்துக்கலாம். இப்போ இங்கே பட்டன் ஒர்க் பண்ணணும். இப்போ இது நான் பேக் சைடாக வைக்கிறேன். அப்போ பட்டன் ஒர்க்குக்கு நான் கரெக்டாக 4 ஸ்டிச்சஸ் விட்டுருக்கேன். பாருங்க, த்ரெட் எடுத்துக்கலாம். த்ரெட்டு கொஞ்சம் நீளமாகவே எடுத்துக்கிறேன். சிங்கிள் க்ரோஷேஸ் மட்டும் போட்டால் போதும் பட்டன் ஒர்க்குக்கு. சிங்கிள் க்ரோஷே மட்டும் 4 போட போகிறேங்க. சேம் ஸ்பேஸில் ஒரு செயின் போடுறோம், அதே ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, 2 3 4 ஒரு செயின் போடுறோம், நம்ம ஒர்க்கை திருப்புறோம், திருப்பியும் 4 சிங்கிள் க்ரோஷேஸ். 1 2 3 4 மறுபடியும் ஒரு செயின் போடுறோம், நம்ம ஒர்க்கை திருப்புறோம். இதே மாதிரி ஒரு நம்ம வந்து இப்படி க்ளோஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பட்டன் நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணுறோன்னா அந்த பட்டன் ப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம போட்டு வரணும். ஓகேங்களா? இதே போல் நான் 10 ரோஸ் போட்டு வரேன். 10 ரோஸ் போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பட்டன் ப்ளேஸ் பண்ண போகிறோமோ அந்த பட்டன் எடுத்துக்கலாம். நான் இப்போ இந்த ஆப்பிள் ஷேப்பில் இந்த பட்டன் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த பட்டன் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் நல்லா பெரிய பட்டன். அப்போ நம்ம எவ்வளோ செயின்ஸ் இதுக்கு விடணும், ஒரு 6 செயின்ஸ் விட்டு பார்க்கலாம். நல்லா பாருங்கள், என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு செயின் போடுறேன், போட்டு இந்த பக்கம் வந்துட்டு இந்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறேன். போட்டுட்டு அந்த நடுவில் அந்த 2 ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபஸ்ட் இதில் சிங்கிள் க்ரோஷே போட்டதையும் பட்டனுக்கு விடுறேன். 1 2 3 4 5 6 விடுறேன். 6 விட்டுட்டு இப்போது 6க்கு அடுத்தது இந்த 2 பட்டனை விட்டுட்டு இந்த இந்த 2 ஸ்டிச்சை விட்டுட்டு 4th ஸ்டிச்சில் வந்துட்டு நம்ம இப்படி ப்ளேஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணாதீங்க. கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சுட்டு நீங்கள் என்ன பட்டன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பட்டனை வந்து இந்த ஹோல்குள்ளே போகுதான்னு பாருங்கள். ஓகே, எனக்கு இந்த 6 ஸ்டிச்சஸில் இந்த பட்டன் போகுது. அப்போது நான் என்ன பண்ணுறேன், அடுத்தது சிங்கிள் க்ரோஷே போடுறேன். மறுபடியும் அந்த இடத்துலையே நான் என்னோடய ஒர்க்கை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக இப்படியே போட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். போட்டு ஒரு செயின் போட்டு கொஞ்சமாக த்ரெட்டை விட்டு கட் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, நம்ம ஒர்க்கு ஃபுல்லாக முடிஞ்சது. இனி எல்லாம் ஸ்டிச்சிங் ஒர்க் மட்டும்தான். இப்போ நம்ம ஒர்க்கு இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பட்டனுக்கு ஒரு ஷேப் வரணும், வளைய மாதிரி இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒர்க்கை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் வந்து எவ்வளோ த்ரெட்ஸ் யூஸ் பண்ணேன், 200 கிராம்ஸ் வந்து நான் த்ரெட்ஸ் வந்து எடுத்துருந்தாங்க. அந்த 200 கிராம்ஸில் பாருங்கள் எனக்கு இவ்வளோ த்ரெட்ஸ் வந்து பேலன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? கொஞ்சமாக த்ரெட்ஸ் பேலன்ஸ் இருக்குது. ஸோ 200 எடுத்துட்டிங்கன்னா இப்போ நான் வந்து சப்போஸ் இங்கே இன்னொரு 2 லைன் கொடுத்துருந்தேன்னா இந்த த்ரெட்டு கரெக்டாக இருந்திருக்கும். அதாவது இந்த ரோஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் இல்லைங்களா, இந்த ரோஸ்லேருந்து இன்னொரு 2 ரோஸ் போட்டிருந்தேன்னா இந்த 200 கிராம்ஸ் வந்து எனக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து ஸ்டிச் பண்ணலாங்க. பாருங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன்.
பாருங்கள், இப்படி நான் உள்ளே விட்டு எடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அப்போ நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல விட்டோன்னு தெரியாது. ஓகேங்களா? அதே போல் இங்கே சைட்ஸுக்கும் பாருங்கள், இது வந்து நான் ஃபஸ்ட்டாக இங்கே கட் பண்ணது. எல்லா பக்கம் ஒட்ட வச்சாச்சு. அடுத்தது பாருங்கள், இந்த இது எடுத்துக்கிறேன். நான் த்ரெட்டில் வந்து கார்னரில் கொஞ்சமாக கம் வைக்கிறேன். அப்போ வந்து நம்மளுக்கு ஹூக்கில் வந்து நல்லா சீக்கிரமாக இன்சர்ட் பண்ணிடலாம். அதுக்காக ஐபின் இருந்துன்னா ஐபின் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது 8 ப்ளை த்ரெட்டு. நம்மளுக்கு 4 ப்ளை 3 ப்ளை 6 ப்ளை எல்லாம் ஈஸியாக அந்த நீடலுக்குள்ளே போயிடும். 8 ப்ளை வந்து போகாது. அதனால டைட் அந்த கம் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக போயிடும். பாருங்கள், ஸ்ட்ராப்பை கரெக்டாக வச்சுக்கோங்க. நம்ம எந்த பொசிஷனை ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோமோ அந்த பொசிஷன் எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக நேரான பொசிஷன் வச்சாச்சு. வச்சுட்டு இப்போ இங்கே மார்க் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த 13 மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த 13க்கு ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், நான் மார்க்கர் எடுக்கலை. ஓகேங்களா? ஸ்டிச்சுக்கு ஸ்டிச் இது ஒரு 2-3 டைம்ஸே ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இந்த கரெக்டாக இந்த ஸ்டிச்சஸை வச்சுட்டு இந்த லைனாக ஸ்டிச் பண்ணுங்கள். த்ரெட்டு எவ்வளோ இருக்கோ அந்த வரைக்கும் இப்படி ஒரு தடவை ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து த்ரெட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நான் இந்த சைடு இப்படி ஷேப்பில் விட்றேன். இது நீங்கள் எப்படி வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. ஆனால் நல்லா திக்காக ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா இது ஸ்ட்ராப்பு, மற்ற பார்ட்டுனா ஓகே, ஸ்ட்ராப்புங்கிறங்காட்டிக்கு நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி இந்த லாஸ்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணதும் நம்மளுக்கு ப்ராப்பராக தெரியணும். இதே கொசன்னு இருக்கக்கூடாதுங்க. நீட்டாக ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? பாருங்கள், முடிஞ்சிருச்சு. அடுத்தது பட்டன் ப்ளேஸ் பண்ணணும். சப்போஸ் உங்கள்கிட்ட மேக்னெட் பட்டன் இருந்துச்சு, உங்களுக்கு மேக்னெட்டிக் பட்டன் வேணும்னா இங்கே நீங்கள் சிம்பிளாக ஒரு மேக்னெட்டிக் பட்டன் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போது பாருங்கள், இந்த அளவுக்கு இப்படி வரணும். நான் இங்கே வந்துட்டு இந்த பட்டன் ப்ளேஸ் பண்ணுறேன். இதை வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த பேக் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. பாருங்கள், பட்டனும் நான் இந்த உள்ளன் த்ரெட்லேயே கொஞ்சமாக பிரித்து பட்டனுக்கு வச்சாச்சு. பாருங்கள், நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். இது பார்க்குறக்கும் அழகாக இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி பேக்ஸ் வந்து அடுத்தெல்லாம் போஸ்ட் பண்ணுவாங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், நம்ம வீடியோஸ் பாருங்கள், நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.